ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போது த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ லீக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லீ அப்படி ஷாக்காயிருப்பான். நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்கள் அந்த டம் கில்டோட ஆட்களை பற்றி கேள்விப்பட்டீங்களா, அவங்கள யாராச்சும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு லீயும், நான் அவங்கள பற்றி தேடிட்டு தான் இருக்கேன், அவங்க நாடு ஃபுல்லாக பரவி இருக்கிறாங்க, சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ லீ கிட்ட, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நான் டிசம்பர் 24 அந்த மாதத்தில் க்ரீன் கலர் டஞ்சன் கேட்லேருந்து டஞ்சன் பிரேக் ஆகும், உள்ளேருந்து நிறையா மான்சஸ் வரும், அது இங்கே இருக்கிற ஊரையே நாசம் பண்ணிடும் அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு லீ, அது எப்படி உங்களுக்கு தெரியும், முன்னாடியே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதை பற்றி சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, ஆனால் அந்த டஞ்சன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற நிறையா பில்டிங்ஸு, மக்கள், இந்த மாதிரி நிறையா உயிர் சேதம், பொருள் சேதம் ஆகும், அதனால் நீங்கள் இதை தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், இதை முன்னாடியே நடக்க விடாமல் பண்ணணும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு லீயும், கண்டிப்பாக என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அது வீண் போகாது அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும், புரியுது, நான் கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறேன், இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபோன் பேசி அப்படி கட் பண்ணிடுவான். கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ, நான் இப்போ 19வது ஃப்ளோருக்கு அடுத்து போகணும், 20வது ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஸ்வாடை செய்ய கொடுத்தேன், அந்த ஸ்வாடை திரும்ப வாங்கணும், அந்த ஸ்வாட் இருந்தால் தான் இன்னும் நான் பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்போ 19வது ஃப்ளோருக்குள்ளே என்ட்ரு ஆகிறான். 19வது ஃப்ளோருக்குள்ளே போனதுக்கப்புறம் வானத்துலேருந்து அப்படி பறந்து கீழே விழுந்துட்டுருக்கான். கீழே பார்த்தா பாலைவனம், அதில் பார்த்தா எலும்பு கூட இருக்குது, அந்த எலும்பு கூடுக்கு நடுவில் பார்த்தா நிறைய எலி கறியை கடிச்சு தின்னுட்டு இருக்குது, பயங்கர கொலவெறி பிடிச்ச எலிங்களாக இருக்குது எல்லாமே. அப்போ சிஸ்டம் பாப்பாகி, நீங்கள் இப்போ எலிகளோட கூடாரத்துக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் உயிர் பிழைக்கணும், தப்பிச்சு ஓடணும், இதுதான் உங்கள் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் சொன்ன உடனே நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, என்னடா இது, இதான் பார்க்கறதுக்கே கன்றாவியாக இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஹீரோ கீழே வரதையும் அந்த எலிங்க எல்லாமே பார்த்துரும். நம்ம ஹீரோ டமால் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் ஆகி நிற்பான், அந்த இடமே அதிரும். நம்ம ஹீரோ அங்கே இறங்கினதை பார்த்துட்டு அந்த எலிங்கெல்லாம் ஆடு வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோவை கடிக்கிறதுக்கு ரெடி ஆகுதுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன கண்ணுங்களா, உங்களுக்கு ரொம்ப பசிக்குதா, வாங்க வாங்க வாங்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சும்மா கசகசன்னு ஓடி வரும் பாருங்க, பாகுபலியில் வர காலக்கையர்கள் மாதிரி. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு அங்கே இருக்க எல்லா எலியும் வெட்டி வீசிக்கிட்டு இருப்பான். ஒரு எலி விழாமல் வெட்டி வீசும்போது ஒரு எலி பறந்து வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு போயிடும். கையில் கிழிச்சிட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அதோட வயிற்ற ஓங்கி ஒரு கிளி. அப்புறம் நம்ம ஹீரோ கையை பார்க்கும்போது, என்னடாதுங்க ஆசிடெல்லாம் துப்புதா, இது மட்டும் கடிச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிழிஞ்ச சட்டையை பார்த்துட்டு இருப்பான். இன்னும் விடாமல் நிறைய எலிங்கெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃப்ளேம் பவரை யூஸ் பண்ணி எரிச்சு தள்ளிடுவான். எலி எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு அந்த எலும்பு கூடு மேலே அப்படி நின்றுட்டு கீழே பார்த்துட்டு இருக்கும்போது, இதுங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா வருது, இதை சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இன்னும் அந்த எலும்பு மேலே எலியெல்லாம் ஓடி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னடா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு, என்னை கொஞ்சம் கூட யோசிக்க விட மாட்டேங்குதுங்க, அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ணுதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது வாயை பொழந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை கடிக்க வரும். நம்ம ஹீரோ சும்மா பல்ட்டி அடிச்சுட்டு ஓங்கி ஒரு கிக்கு அடிச்சுட்டு கீழே பார்த்தா எலும்பு கூட அப்படி மேலே ஏறி எல்லா எலியும் ஜாம்பி மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த எலும்புலேயே லேண்ட் ஆகி சும்மா வந்த எலி எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு போகும்போது அங்கே கீழே பார்த்தா ஒரு பெரிய ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது தரையில் ஒரு ஓட்டை இருக்குது, ஒருவேளை அண்டர் கிரவுண்டாக இருக்குமோ, என்னென்னு பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட்டில் அந்த ப்ளூ ஃப்ளேம் பவரை யூஸ் பண்ணி ஒரு வீசுவான். அப்படியே அது கீழே போய் அந்த ஓட்டையை அடித்து உடச்சி பெரிய ஓட்டையாக்கிடும். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே டொங்குன்னு குதிச்சு அப்படியே அண்டர் கிரவுண்டுக்குள்ளேயே போயிடுவான். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே பெரிய பெரிய பில்டிங்கு, ஏதோ கட்டடம் வித்தியாசமாக இருக்கும் எல்லாமே. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, அங்கே முன்னாடி ஒரு எலி இருக்கும், அதை பார்த்து, ஏய் உன்னை பார்த்து நான் பயந்து ஓடணுமா இல்லை நீ பயந்து ஓடுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த எலி குடுக்குன்னு பயந்து ஓடிடும். அப்போ தான் அந்த இடத்துல அது ஒரு கல்லை மிதிச்சிரும் அந்த எலி. அந்த கல்லை மிதிச்சோன்னே ஷார்ப்பான நிறைய ஊசிங்க வந்து அந்த எலியை குத்தி கொண்டுரும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, எனது ட்ராப்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கதவு மாதிரி ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ, என்னடா அதிருது, என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பாம்பு சும்மா ஸ்னேக் பாபுன்ற மாதிரி வாயை பொழந்துட்டு சும்மா பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ, நினச்சேன் இந்த 19வது ஃப்ளோரில் வெறும் எலி மட்டுமா இருக்கும், அந்த எலியை திங்கிற பாம்பே இங்கே தான் இருக்கும்னு தெரியும்,
இங்க வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லும்போது அந்த பாம்பு சும்மா பயங்கரமா கத்திட்டு அதை வாழை வச்சு நம்ம ஹீரோவை டங்குன்னு ஒரு அடி அடிக்கும். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி நிற்பான். அப்படி ஜம்ப் பண்ணி போய் மறுபடியும் வந்து அந்த வாழை ஓங்கி ஒரு வெட்டினாலுமே அந்த ஸ்வாட் அப்படி கிழு அப்படி சொல்லிட்டு அதிர்மையை தவிர அந்த பாம்போட தோலுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது, இதோட தோல் இவ்வளோ கடினமாக இருக்குது, இதோட ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி நான் இதை யூஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அதோட மூஞ்சிலேயே ஒரு அடி அடிப்பார். அடிச்சு அடியில் அது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலேயும் அதுக்கு ஒன்றுமே ஆகாமல் அசால்ட்டாக பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இது, இதோட தோலும் கடினமாக இருக்குது, இது மேலே இந்த மேஜிக்கல் ஃபயரும் வேலை செய்ய மாட்டேங்குது, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உயிரினத்தை நான் இப்போ தான் பார்க்குறேன், சே இது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மான்ஸ்டராக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது வேகமாக வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து அப்படி டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி போயிடுவான். அப்படி போகும்போது அதோட வாழை வச்சு நம்ம ஹீரோவை பட்டார்னு ஒரு அடி அடிக்க பார்க்கும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ் அதுலேருந்து டாஜ் பண்ணி அப்படி ஜம்ப் பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது அதோட வாயை வச்சு பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு வரும் பாருங்க. அப்படியே நம்ம ஹீரோ பட்டார்னு அது குறுக்க நம்ம ஹீரோ அதோட ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிடுவான். ஜஸ்ட் மிஸ்ஸு, சே இதை நான் எப்படி கண்டுக்கிடாம விட்டேன், இது நான் நினச்சதை விட ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அது அப்படியே செவுத்துல மோதினதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு அப்படியே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டு சே இதோட சைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதோட சைஸும் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸ்பீடும் அதிகமாக இருக்குது, இதுக்கு எந்த வீக்னஸுமே இல்லையே, நான் சீக்கிரமாக ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று வா இப்போ நீயா நானான்னு பார்த்துடலாம். என்கிட்ட நிறைய ஆப்பனண்ட் சண்டை போட்டிருக்காங்க, ஆனால் எந்த ஆப்பனண்ட்டும் என்கிட்ட ஜெயிச்சதே கிடையாது, நீ மட்டும் என்ன பெரிய இதுவா அப்படின்னு நம்ம ஹீரோ கெத்தா நிற்கும்போது அது வாயை பொழந்துட்டு நம்ம ஹீரோவை அப்படி கடிக்க வரும். அப்படியே வந்து டங்குன்னு தரையில் மோதிரும். நம்ம ஹீரோ அப்படியே டாஜ் பண்ணி மேலே பறந்து போயிட்டு சும்மா ஸ்வாடை சுழட்டிட்டு பறந்து கீழே வந்து அதோட தலையிலே நங்கு 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 ஸ்வாடை வச்சு அடின்னு அடிப்பான். அடிச்சுட்டு அப்படியே மேலே பறந்து போவான். பறந்து போயிட்டு அங்கே மேலே கொடியெல்லாம் இருக்கும். கொடியெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கொடியெல்லாம் பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படி ஓடிக்கிட்டே இருப்பான். அது என்னதான் மண்டையில் அவ்வளோ வெட்டு வாங்கினாலும் ஒன்றுமே ஆகாமல் திரும்ப நம்ம ஹீரோவை வாழை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டே இருப்பார். அது விடாமல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வந்து அதோட மண்டையில் இருக்க கொம்பு மேலே நின்று அந்த ப்ளூ ஃபயர் மேஜிக்கை யூஸ் பண்ணி கண்ணுலேயே அடிப்பார். அது வழியில் பயங்கரமாக கத்தி துடிச்சிட்டு இருக்கும். அங்கே கொடியெல்லாம் அதோட உடம்புல அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அதோட வாழை வச்சு நம்ம ஹீரோவை மேலே இருக்க நம்ம ஹீரோவை கூத்தலான்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸு அப்படியே படுத்துக்குவாப்ல. படுத்துட்டு அந்த ஸ்வாடை எடுத்து அதில் ப்ளூ ஃபயரை இன்ஃபியூஸ் பண்ணி அப்படியே அதோட உடம்புல ஸ்வாடை சொருகி சரசரன்னு கீழே இறக்கிட்டு போவார் பாருங்க. அது வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கிழிச்சிட்டு மறுபடியும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அங்கே கல் மேலே அடித்து அதுக்கு அப்படியே கீழே விழுந்துடும். அந்த இடமே வெடித்து சதறும். நம்ம ஹீரோ அப்படியே கீழே லேண்ட் ஆகிட்டு நிற்கும் போது மறுபடியும் பார்த்தா அது ரிட்டர்னில் பறந்து வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோவை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன உன்னால் கடிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அசால்ட்டாக சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா அப்படி சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கொடியை இங்கிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டே ஓடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த கொடியை வச்சு அந்த இடத்துல கட்டி போட்டு அந்த இடத்துல சிக்க வச்சு தலையில தொங்க விட்டுருப்பாரு நம்ம ஹீரோ. அது தலையில அப்படி தொங்கிக்கிட்டே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த பாம்பை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஏய் உங்ககிட்ட ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், ஏன் உன்னால் உடனே ஹீல் பண்ணுற அந்த பவர் கூட இருக்கலாம், ஆனால் நீ அதை வச்செல்லாம் என்கிட்ட ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா என்கிட்ட அழிக்கிற சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ராய்ஸ் அப்படின்னு அந்த ப்ளூ ஃபயர் மேஜிக்கை வச்சு ஒரு மந்திரத்தை போட வானத்தில் பார்த்தா ஒரு ஃபீனிக்ஸ் பறவை, ப்ளூ கலர் ஃபீனிக்ஸ் பறவை அது அப்படியே பறந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஹீரோ இது எனக்கு 18வது ஃப்ளோரில் ரிவார்டாக கிடச்சிது, இதை என்னால் சம்மன் பண்ணிக்க முடியும், இதோட இந்த ப்ளூ ஃப்ளேம் பவர் என்கிட்ட இருக்க இந்த நெருப்பு பவரை விட பல மடங்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, 18வது ஃப்ளோரில் இது எனக்கு ரிவார்டாக கிடச்சிது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம், இதை வச்சு உன் கதையை நான் எப்படி முடிக்கிறேன் பாரு, ஏய் உன் வேலையை போய் பாரு, அதோட கதையை முடிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அந்த பறவை சும்மா பறந்து ஜெட்டு வேகத்தில் வேகமாக போயிட்டு இருக்கும். அந்த பாம்பு அப்படியே கத்திக்கிட்டே வாயை பொழந்துட்டு இருக்கும்போது
அதோட வாய்க்கு கீழே அந்த உடம்புல ஓட்டையை போட்டு போகும் பாருங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை அவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டுரும். அவ்வளோதான், அந்த பாம்போட கதையை ஒரே அட்டாக்ல அதோட கதையவே முடிச்சு விட்டுரும் நம்ம ஹீரோ. அதோட நம்ம ஹீரோவும் இந்த 19வது ஃப்ளோரை முடிச்சு விட்டுறான். அது அப்படியே நம்ம ஹீரோட கையில பறந்து வந்து நிற்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, நான் தான் சொன்னேன்ல, இதோட இந்த நெருப்பு பவர் என்கிட்ட இருக்க அந்த நெருப்பு பவரோட 10 மடங்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது, நீ உன் வேலையை சூப்பரா முடிச்சிட்டடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபீனிக்ஸ் பறவையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அடுத்ததா 20வது ஃப்ளோருக்கு போனோம். அப்போ நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, நான் இப்போ 20வது ஃப்ளோருக்கு போனோம், அதுக்கு முன்னாடி அந்த வெப்பனை வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இன்னும் நிறைய மான்ஸ்டர் வரப்போகுது, அதெல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறான்றதை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்க போகுது. உங்களுக்கு ஆர்வமாக இருக்குது அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.